அம்மா பசிக்குது, தோல் போடு. அம்மா பசிக்குது, சோறு போடுங்க. அம்மா பசிக்குது, சோறு போடு. நங்கள் குழந்தைகள் ஏன் அழுகின்றனர்? உணவு கொடுக்க கூடாதா? இருந்தால் குடித்திருப்பேனே. தானங்களும் மாவும் நேற்றே தின்று போய்விட்டன. இந்த நிலைக்கு நான் அனுமதி காரணமாகி விட்டேனே, என்ன செய்வேன்? ஐயனே, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லுங்க. சொல்லும் யோசனை நீங்கள். கொல்லிமலை அரசர் வழியோடைய சென்று கண்டு வாருங்கள், அள்ளி கொடுக்கும் அல்லல் என்று எல்லாரும் கூறுகிறார்களே. நானும் கேள்விப்பட்டுள்ளேன். இப்பொழுதே செல்கிறேன். சென்று வாருங்கள். தாங்கள் வரும் வழி நோக்கி எங்கள் விழிகள் பார்த்திருக்கிறோம். காட்சி 2. அரண்மனை. அரசர் நெடுங்கிள்ளி, அமைச்சர் பெருமக்கள், பாணர், வாயில் கபூர். கொல்லிமலை கொற்றவா, கொடைத்திரத்தின் கோமகனே, நீவி வாழ்க, உமது படை வாழ்க. தரணி எங்கும் தமிழிசை புகழ் பரப்பும் பாணரே, வருக. வளரட்டும் தமிழ் தொண்டி. எம்மை நாடி வந்த காரணம் வல்லலே வறுமை காரணம். வீட்டினிடத்தில் பூனை உறங்குகிறது. தரணி எங்கும் தமிழிசை புகழ் பரப்பும் பாணரே, உமது நிலை என்னை வருத்தவரை செய்கிறது. உணவின்றி என் இல்லால் மனித கிடைக்கிறாள். பிள்ளைகளோ காற்றை உண்டு கண்ணில் உயிரை தேய்க்கப்படி இருக்கின்றனர். கலக்கம் வேண்டாம் பாணரே, உமது வறுமையை போக்குவது என் பொறுப்பு. மரப்பழுத்து எல்லோருக்கும் பயன் தருவது போல என் துயர் துடைத்து உதவுங்கள். ஆகட்டும் பாணரே. அமைச்சரே, வாருங்கள். பாணரின் குடும்பம் பல தலைமுறைகள் வாழ வழி செய்திடுங்கள். அப்படியே அரசே, தங்கள் ஆணைப்படியே செய்கிறேன். பொற்காசுகளை அள்ளித்தருக. அணிமணிகளையும் கல்லூரிகளையும் அனுப்பிடுக. பற்பல பரிசுகளையும் பேழையும் நிறைந்து அனுப்பிடுக. அப்படியே அரசே, தங்கள் ஆணைப்படியே அனுப்பி வைக்கிறேன். கற்ற கல்வி அறியாமையை அகற்றுதல் போல உற்ற துயர் துடைக்கும் வல்லலே, உங்களின் குன்றாப்புகள் கொடைப்பண்பு ஓங்குக. வாழ்க வாழ்க, நீவி வாழ்க. ஓய்வாரும் பாடலே, நீரும் உங்கள் சுற்றலாரும் குறைவென்று நீடூரி வாழ்க.